நெக்ஸ்ட் டிசைன் டபுள் ஃப்ளவர் வச்சு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்பைரல் கொடுத்துக்க போகிறேன். சென்டர் ஏரியாவில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃப்ளோரல் டிசைன், ஒரு ஸ்பைரல் கொடுத்துக்க போகிறேன். ஓகேவா? கொடுத்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம டபிள்யூ வச்சு ஒரு பெட்டல் போட்டோம்ல, ஸோ அந்த பெட்டல் வச்சு இந்த ஃப்ளவரை நான் டிசைன் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நான் ஃபுல்லாக போட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக நான் கொடுத்துக்கிட்டேன். இதுக்கு பக்கத்துலேயே என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு திரும்ப இதே மாதிரி ஸ்பைரல் நான் கொடுத்துக்க போகிறேன். அது இதே சைஸில் இருந்தாலும் சரி, இல்லை இதை விட ஒரு சின்ன சைஸில் உங்களுக்கு இருந்தாலும் ஓகே தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கேருந்து கொண்டு வந்து, அதாவது இதோட கொஞ்சம் டச் ஆகி வர மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போது இந்த சென்டர் ஏரியா இருக்குல்ல, இதிலேருந்து மேலே நம்ம நிறையா லீவ்ஸ் கொடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அகெயின் அதே மாதிரி கொண்டு வந்து இங்கே சென்டரில் இருந்து எடுத்துகிட்டு வந்து இதை விட பெரிய லீஃப் கொடுத்துக்கிறோம். இந்த மாதிரி பஞ்ச் ஆஃப் லீவ்ஸ் வர மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கொடுத்துட்டு இப்போது இதுக்குள்ளே ஃபுல்லாக நான் ஷேடிங்ஸ் கொடுத்துக்க போகிறேன். இந்த டிசைனில் மேக்ஸிமம் உங்களுக்கு ஷேடிங் வச்சு தான் நம்ம போட்டுட்ருப்போம். இந்த மாதிரி நான் ஷேடிங் வச்சு டிசைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி ஃபுல்லாக நான் இந்த லீவ்ஸ்குள்ளே ஃபுல்லாக ஷேடிங் கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபில் பண்ணுறதா இருந்தால் கூட ஃபில் பண்ணிக்கலாம். பட் இந்த டிசைனில் ஃப்ளவர்ஸ்க்கும் நம்ம ஷேடிங் கொடுப்போம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஷேட் பண்ணுறப்போ கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போது இந்த பெட்டல்ஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல இருந்து இப்படி நம்ம ஷேடிங் கொடுத்துக்க போகிறோம்.
ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துட்டு சம்டைம்ஸ் நம்ம அந்த திக்காக போட்டிருப்போம்ல அந்த லைனே ஒரு மாதிரி ஸ்மர்ஜ் ஆகி வரும். லீஃப் டிசைனுக்கு அந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் ஃப்ளவர்ஸ்க்கு கொஞ்சம் மெஸ்அப் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ அந்த டைம் இப்படி எக்ஸஸாக இருக்கிறத ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இதே மாதிரி பெட்டல்ஸ் ஃபுல்லாக நம்ம போட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம எல்லா பெட்டல்ஸ்லேயும் ஷேடிங் கொடுத்துக்க போகிறோம். ஓகேவா? நான் கோன் பைப் பண்ணாமல் தான் போடுறேன். பட் நம்ம போட்டிருக்கிறதோட அந்த திக் லைனோட எக்ஸஸ் இதே கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுறதுனால கொஞ்சம் மெஸ்அப் ஆகுது. இந்த மாதிரி ஷேடிங் கொடுத்துக்கோங்க. எல்லா பெட்டல்ஸ்லையும் அந்த ஃப்ளவர்ஸ்லையும் இதே மாதிரி ஷேடிங் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகேவா? இந்த மாதிரி ஃபுல்லாக ஷேடிங் பண்ணிக்கோங்க. ஃப்ளோரல் டிசைனில் நிறைய டைப்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து சிம்பிளாக போடுறதும் சொல்லித்தரேன். இந்த மாதிரி டிசைன்ஸும் நான் உங்களுக்கு இதுவுமே சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் போட போட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி போட்ட டிசைன்லாம் ஒரு 1 or 2 டைம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா 3rd டைம் உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா?
இந்த மாதிரி நான் ஃபுல்லாக ஷேட் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேவா? இப்படி ஃபுல்லாக ஷேட் பண்ணிவிட்டு இந்த டிசைன்லாம் நான் கீழே இன்னும் கொஞ்சம் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு இந்த 2 ஃப்ளவரையும் ஜாயின் பண்ண மாதிரி கொஞ்சம் கிராஸாக இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி இங்கே ஒன்று கொடுத்துட்டு இப்படி ஒரு லைன் கொடுத்துட்டு இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்க போகிறேன். இது ஒரு ஹாஃப் பாக்ஸ் மாதிரி இருக்குதா? இதுக்கு மேலே அகைன் திரும்பி இதே மாதிரி இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணி இதே மாதிரி இதை டபுள் லைனாக நான் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இப்போது இதை நான் திக் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். ரெக்கார்ட் நோட்டில் அதே போல் யாரோ கேட்டிருந்தீங்க, ரெக்கார்ட் நோட்டில் யூஸ் பண்ணுறத வந்து ஃபெவிகால் ரொம்ப ஆகுது அப்படின்ட்டு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு நிமிஷம் இருங்க, இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டில்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஆகும். ஒரு பாக்ஸே வந்து உங்களுக்கு இந்த ஒரு பாட்டிலே உங்களுக்கு 25 rupees வரும். பட் இது வந்து உங்களுக்கு நல்ல ஷைனிங்காக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்குக்குன்னு சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இதில் இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு 25 rupees வரும். சின்ன பாட்டிலாக இருக்கும். இதோட குவான்டிட்டி ஐ திங்க் 50 கிராம். 50 கிராமே உங்களுக்கு வந்து 25 rupees வந்துடும். ஸோ நீங்கள் இது வாங்குறதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபெவிகால் SH அப்படின்னு சிந்தட்டிக் ரெசின் அடசிவ்னு ஒன்று இருக்கும். அது வந்து உங்களுக்கு 1/2 kg உங்களுக்கு 190 rupees தான் வரும். அது வந்து நீங்கள் இது வந்து கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் திக்காக இருக்கும். பட் நீங்கள் நார்மலாக ஆர்ட் ஒர்க்குக்கு வாங்குகிற இந்த 50 கிராம் பாட்டில் வாங்கினீங்கன்னா நீங்கள் இதை அப்படியே தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நீங்கள் வந்து 500 1/2 kg உள்ள அந்த 500 கிராம் பாட்டில் வாங்குறீங்க அப்படின்னா அதோட டெக்ஸ்டரே கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெர்பல் ஹென்னா, அதாவது ஆர்கானிக் ஹென்னா வச்சு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் கோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா நல்லா எப்படி இருந்தாலுமே நீங்கள் அந்த கோன் நல்லா அந்த போட்டு அந்த பேஸ்ட் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபெவிகால் ஆட் பண்ண முடியும், மேலே அப்ளை பண்ண முடியும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் சப்போஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபங்கஸ் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது ஆர்கானிக் ஹென்னா யூஸ் பண்ணும்போது. ஸோ அதுக்கு வந்து இந்த இதில் நீங்கள் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் திக்காக போடுறது வந்து ரொம்ப சீக்கிரம் ட்ரை ஆகிடுச்சுன்னா சீக்கிரம் உதிர்ந்துருது, ஃபெவிகால் போட முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், உண்மை தான். ப்ரஷஸ் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு 80% வந்து ட்ரை ஆகிடுச்சுன்னு தோன்றப்போ நீங்கள் மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரொம்ப வாட்டர் ஆட் பண்ணிடாதீங்க. இந்த ஃபெவிகால் SHல மட்டும்தான் நீங்கள் வந்து லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். அதே ஃபெவிகால் MRன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் தயவு செஞ்சு யாரும் வாட்டர் ஆட் பண்ணிடாதீங்க, ஃபங்கஸ் அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாக்ஸஸ் போட்ட இடத்துல இங்கே ரிமைனிங் ஏரியாஸ்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஸ்பைரல்ஸ் வச்சு நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக நான் ஸ்பைரல்ஸ் வச்சு இந்த ஏரியா ஃபில் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க மெஹந்தி கோர்சஸ்க்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு 1599 rupees வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஹென்னா மிக்ஸாலஜி டெமான்ஸ்ட்ரேஷனுமே உங்களுக்கு காட்டிடுவோம். இது உங்களுக்கு மேனுவலாக கொடுத்துருப்போம். அது வந்து ஹென்னா மிக்ஸாலஜி டெமான்ஸ்ட்ரேஷன் வரும். அது போக உங்களுக்கு கிட்டுமே ப்ராக்டிஸிங் அண்ட் ஹென்னா மிக்ஸாலஜி கிட்டுமே இன்க்ளூட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு சர்டிஃபிகேஷனும் கொடுத்துருவோம். அந்த சர்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து நான் வந்து ISO சர்டிஃபைடு ட்ரைனர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வேலிடான ஒரு சர்டிஃபிகேஷன் கிடைக்கும்.
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பாக்ஸ்க்கு மேலே நான் குட்டி குட்டி ஹம்ப்ஸ் கொடுத்துட்டு டாட்ஸ் வச்சுக்க போகிறேன். ஓகேவா? ஹம்ஸ் 1 லைன் ஆஃப் ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸ்மால் ஹம்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு நான் இந்த மாதிரி டாட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் இந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு டிசைன் ஆச்சா? ஸோ நெக்ஸ்ட்டு டிசைனுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன் சொல்லித்தரேன். ரெண்டுமே உங்களுக்கு ரோஸ் ஃப்ளவர் மாதிரி தான் வரும். பட் என்ன ஒன்றுன்னா ஸ்பைரல் வச்சு தான் ரெண்டும் வரும். ஸோ ஒரு இதில் வந்து ஸ்பைரல் வச்சு பெட்டல்ஸ் போட்டு அதுக்கு மேலே நீங்கள் லீவ்ஸ் கொடுத்து வர மாதிரி இருக்கும். பட் இப்போ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு 3 ஃப்ளவர்ஸ் வச்சு, அதாவது ஸ்பைரல் அண்ட் லீவ்ஸ் மட்டும் வச்சு நீங்கள் வந்து ஒரு ஃப்ளோரல் டிசைன் போடுற மாதிரி ஒரு ஈஸியான டிசைன் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ அதுக்கு இங்கே நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 ஸ்பைரல்ஸ் கொடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஸ்பைரலே நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இதில் நம்ம பெட்டல்ஸ் எதுவும் போட போகிறது கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரி 3 ஸ்பைரல்ஸ் கொடுத்துக்க போகிறேன். ஸோ அங்கே ஒரு ஸ்பைரல், திரும்ப இங்கே ஒரு ஸ்பைரல் கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கேயும் ஒரு ஸ்பைரல் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்படி 3 ஸ்பைரல் கொடுத்துக்கிறோம். ஓகேவா? இருங்க, கொஞ்சம் உங்களுக்கு கேமராவில் தெரிகிற மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்படி 3 ஸ்பைரல் நான் கொடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த 3 சைட்ஸ்லையுமே நான் லீவ்ஸ் கொடுத்துக்க போகிறேன். ஸோ லீவ்ஸ் எப்படி போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இந்த மாதிரி நான் ஃபில் தான் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதை கொஞ்சம் போல்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இங்கேருந்து கொடுக்குறதையும் கொஞ்சம் போல்டாக கொண்டு வந்து இங்கே நான் கொடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம ஃபுல்லாக ஃபில் தான் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி 3 சைட்லேயுமே நம்ம லீவ்ஸ் போட்டுக்க போகிறோம். ஓகேவா? நீங்கள் குட்டி குட்டி லீவ்ஸாக இன்னும் 2 லீவ்ஸ் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். ஓகேவா? பட் இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்குறப்போ இது கொஞ்சம் உங்களுக்கு நல்லா தெரியும் பார்க்குறதுக்கு. இப்படியே கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி விடுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அவுட்டர் லைன் ட்ரா பண்ணி போடுறது எதுக்குன்னா, நான் ஃபாஸ்ட்டாக போடுற மாதிரி நீங்கள் போடலாம். பட் ஹேண்ட் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப்படி ட்ரை பண்ணுங்கள், போதும். ஓகேவா? இந்த மாதிரி போட்டு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது சிம்பிள் டிசைன். ஓகேவா? சிம்பிள் ரோஸ் ஃப்ளவர் டிசைன். நீங்கள் இதை கூட கையில் கொஞ்சம்
டிஸ்டன்ஸ் விட்டு விட்டு இதே மாதிரி ஃபுல்லாக கை ஃபுல்லாக நீங்கள் போட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு விட்டு அங்கங்கே நீங்கள் போட்டிங்கன்னா கை ஃபில்லாகிற அளவுக்கு போட்டிங்கன்னா கூட இதுவுமே ஒரு ஃப்ளோரல் டிசைன் வச்சு நீங்கள் போடுற மெஹந்தி தான். இது வச்சு லோட்டஸ் வச்சுலாம் கூட போடுவோம். ஓகேவா? ஸோ இந்த டிசைன் எவ்வளோ தான். நான் இப்போ 2 டிசைன் காட்டிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டிசைன் போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த 2 டிசைனோட அவுட்புட்டும் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாமா?